கடலூர் மாவட்டம் பரமனாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தரைப்பாலம் சேதமடைந்ததை அடுத்து அங்கு மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெய்வேலி NLC சுரங்கங்களில் சில பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இந்த நிலையில் NLC 2வது சுரங்கத்திலிருந்து பரமனாற்றில் வெளியேற்றப்படும் உபரி நீரால் மறுவாய், ஓணான்குப்பம், கல்குணம், பூதம்பாடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் வடலூர் சேத்தியாத்தோப்பு சாலையில் மறுவாய் கிராமத்தில் உள்ள தரைப்பாலம் சேதமடைந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பல கிலோமீட்டர் சுற்றி பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். மழைக்காலங்களில் ஏற்படும் இதுபோன்ற பாதிப்புகளை தவிர்க்க அப்பகுதியில் மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது கும்பகோணம் டு மெட்ராஸோட மெயின் ஏரியா. இது டிராவலிங்கில் இதுதான் மிக முக்கியமான ரூட். இதில் பார்த்தா வடலூர்லேருந்து சேத்தியாத்தோப்பு இது பரவனார் தரைப்பாலம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சாதாரண மழை பெஞ்சாலே பார்த்தீங்கன்னா பாலம் ரொம்ப டேமேஜ் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நெய்வேலியிலேருந்து தண்ணி திறந்து விட்டதுனால தண்ணி அளவுக்கு மீறி இன்னும் கேட்டால் பாலத்தை ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் வடலூர் டு சேத்தியாத்தோப்பு டிராவல் ஸ்டாப் ஆகி இப்போ குறிஞ்சிப்பாடி, சாத்தப்பாடி, கொத்தவச்சேரி அந்த வழியாக போயிட்டு சிதம்பரம் போயிட்டு பயணிகள் மீன்சுருட்டி வழியாக போயிட்டு மக்கள் அவதிப்படுற ஒரு இன்னலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எங்களோட ஒரே கோரிக்கை அரசுக்கு என்னன்னா ஒரு நல்ல பாலம் கட்டி தரணும். அது மேம்பாலமோ இல்லை ஒரு உயர் பாலமாவோ சரி, இந்த ஒரு கோரிக்கை தான் நாங்கள் அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம்.